விமன்ஸ் ஹெல்த் எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு லைஃப் ஸ்டேஜஸ்லேயும் ஒவ்வொரு கேர் தேவைப்படுது. ஸோ விமன்ஸ் ஹெல்த்தை வந்து எத்தனை வகையான ஸ்டேஜஸாக எனக்கு முதல்ல நீங்கள் பிரிக்கிறீங்க மேம் உங்கள் பார்வையில்? To lose weight, main thing is diet and exercise, which இப்பத்தி teenagers, you know as well as all of us do that they do not exercise. நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது we will talk to them at hours together, இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு. But what you're saying is very true. One of the main things is stress-னால they start binge eating. See, or comfort eating mari they eat more, so obesity comes in, again weight gain comes in. Once a year or a health checkup பண்றது நல்லது. Health checkup ன்னு சொல்றது I am sorry நான் criticize பண்ணல, பட் நீங்க ஒரு கமர்ஷியலா போய் பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் தேவையில்லை. So hi everyone, Wellness Beyond Treatment Doctor Series powered by Keerai Kadai Ventures in collaboration with MGM Healthcare. ஸோ நம்ம பாட்காஸ்ட் சீரீஸ் டாக்டர்ஸ் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணி அவங்கக்கிட்ட இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக் இது விமன்ஸ் ஹெல்த். ஸோ விமன்ஸ் ஹெல்த் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு அவங்களுக்கு புரிஞ்சு வச்சுக்கிற விஷயமும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு டாக்டர்ஸ் வந்து அவேர்னஸ் நிறைய கொடுத்துட்டு இருந்தாலும் நிறைய மித் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணணுன்றதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட் சீரிஸ் இருக்குது. டுடே வி ஹேவ் வித் அஸ் டாக்டர் ஜெயஸ்ரீ கஜராஜ். ஷி ஹஸ் அரௌண்ட் 40 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கைனகாலஜி. மேம், வி ஆர் ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் மேம். Thank you. I'm also happy to be with you all. I'm Dr. Keerai Kadai Ventures. I'm a obstetrician gynecologist and the clinical lead at MGM Varam by MGM, which is exclusively or a department dedicated to women's health and well-being. So pregnancy as well as மற்ற problems related to women எல்லாமே நாங்கள் இதில் பார்த்துக்கிறோம். So first of all, very thankful to you ma'am. In spite of your busy schedule ஒதுக்கி கொண்டு வந்தது ரொம்ப நன்றி மேம். இன் ஜென்ரல் விமன்ஸ் ஹெல்த் எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு லைஃப் ஸ்டேஜஸ்லேயும் ஒவ்வொரு கேர் தேவைப்படுது. ஸோ விமன்ஸ் ஹெல்த்தை வந்து எத்தனை வகையான ஸ்டேஜஸாக எனக்கு முதல்ல நீங்கள் பிரிக்கிறீங்க மேம் உங்கள் பார்வையில்? பொதுவாக நியாயமாக நம்ம பார்க்கணுன்னா ஆக்சுவலி பிறக்கிறதுக்கு முன்னிலேருந்து நம்ம பார்க்கணும் இது. ஸோ ஆஸ் அ ஃபீட்டஸ், தட் இஸ் யூட்ரஸ்குள்ளே இருக்கும் போதே நம்ம ஆரம்பிக்கணும். பட் ஐ திங்க் அது வந்து இட் வில் பி அ வெரி லாங் சாப்டர் டு கோ அட் நவ். ஸோ அடலசன்ஸ், யங் ஏஜ் குரூப், அந்த ஒரு 12-13 இயர்ஸ்க்கு முன்ன சைல்ட்ஹுட், அது ஒரு ஏஜ் குரூப். தென் அடலசன்ஸ் ஒரு 12-13 ஒரு 20 வரைக்கும். தென் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்னு சொல்லுவோம். தட் இஸ் அப்போ தான் அந்த சைல்ட் பேரிங், குழந்தை பிறக்கிறது அதெல்லாம் வரும். அது ஒரு ஏர்லி 20s ஒரு ஏர்லி மிட் 30s வரைக்கும் போகும். தென் பெரிமெனபாசல் பீரியட். மெனபாஸ் பொதுவாக நம்ம ஊரில் வந்து ஒரு 46-47 ஆகும். ஸோ 40+ ஒரு 50-55 வரைக்கும் பெரிமெனபாசல். தென் யூ கம் இன் டு த ஓல்டர் ஏஜ் குரூப். அஃப்கோர்ஸ் நான் ஓல்டுன்னு சொல்லக்கூடாது, பட் த மோர் சீனியர் ஏஜ் குரூப் அண்ட் திஸ் இஸ் தி போஸ்ட் மெனபாசல் ஏஜ் குரூப். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் எதுக்காக பிரிக்கிறோன்னா குறிப்பிட்டு ஒவ்வொரு பிரச்சனைங்க வரலாம் இந்த ஒவ்வொரு ஸ்டேஜில். ஸோ மேபி வி கேன் டிஸ்கஸ் அபவுட் தட். எஸ் மேம். இப்போ விமன்ஸ் ஹெல்த் எடுத்துட்டாலே மோஸ்ட் காமன் ப்ராப்ளம்னு பார்த்தாலே பிசிஓடி ப்ராப்ளம் வந்து மோஸ்ட் காமனாக இருக்குது. ஸோ இதனால் வந்து எனக்கு எக்ஸசிவ் வெயிட் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அந்த பிசிஓடி ப்ராப்ளம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை வந்து அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அந்த பிசிஓடி வராமல் இருக்கிறதுக்கு? லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், இல்லை ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கலாம். உங்களோட வியூ என்ன மேம்? பிசிஓடி அப்படின்றது இப்போ வந்து பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த டீன்னு வந்து இட் யூஸ் டு ஸ்டாண்ட் ஃபார் டிசீஸ் ஆர் டிஸார்டர். ஸோ இப்போத்தி அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னா இட் இஸ் நாட் அ டிசீஸ் ஆர் டிஸார்டர். இது வந்து ஒரு குரூப் ஆஃப் சிம்டம்ஸ். அதனால் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நீங்கள் குவைட் ரைட்லி யூ செட் வெயிட் கெயின் பண்ணுறது, menstrual irregularities, சில குழந்தைங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத், அப்நார்மல் ஹேர் க்ரோத் இருக்கும். சில பேருக்கு இந்த பிம்பிள்ஸ் நிறைய வரும், ஹேர் லாஸ் வரலாம், வெரைட்டி ஆஃப் சிம்டம்ஸ் வரலாம். அண்ட் ஒன் ஆஃப் த காமன் திங்ஸ் என்னென்னா எக்ஸசிவ் வெயிட் கெயின். ஸோ ஒபேசிட்டி வந்து ரொம்ப காமன். எல்லாருக்கும் எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு 1-2 இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஜஸ்ட் சிங்கிள் இது இருக்கலாம். பட் இந்த ஏஜ் குரூப்பில் வந்து இந்த குழந்தைங்களுக்கு என்னென்னா தே வாண்ட் டு லுக் குட், தே வாண்ட் டு ட்ரெஸ் வெல், ஸோ தே டோன்ட் வாண்ட் டு புட் ஆன் வெயிட். ஸோ இந்த ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி வச்சுட்டு தட்ஸ் ஹவ் வி டேக் கேர் ஆஃப் தெம். ஸோ டு லூஸ் வெயிட் மெயின் திங் இஸ் டயட் அண்ட் எக்ஸசைஸ், which இப்பத்தி teenagers, you know as well as all of us do that they do not exercise, they eat junk food. ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நியூட்ரிஷன் அப்படின்ற ஒரு வேர்டு அவங்க வந்து கேள்விப்பட்டதே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ we have to emphasize
ரைட் ஃப்ரம் ஒரு 8 years 9 years 10 yearsலேருந்தே இது ஆரம்பிக்கணும். ஈவன் பிஃபோர் த சைல்டு வந்து மெனார்கி அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னிலேருந்தே ஆரம்பித்தோம்னா அந்த டீன்ஸ் அவங்க ஸ்டெப் இன் பண்ணும்போது இட் வில் பி அ வெரி ஹெல்த்தி ஸ்டெப் அவுட். ஸோ மெயின்லி டயட் அண்ட் எக்ஸசைஸ், மெயின்டைனிங் தி வெயிட். ஸோ menstrual ஹெல்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த சைக்கிள்ஸ் வந்து விமன்ஸ் வந்து என்ன ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், இப்போ என்ன உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் உங்கள் 40 yearsல வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதில் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஒரு டாப் 3 விஷயத்தை வந்து விமன்ஸுக்கு சொன்னால் என்ன மேம் சொல்லுவீங்க? ஸோ menstrual ஹெல்த்துன்னு நம்ம பேசுகிறது வந்து அந்த menstrual cycle எவ்ரி மந்த் வர பீரியட்ஸ். ஸோ நானே இப்போ சொல்கிறேன் எவ்ரி மந்த், ஆனால் எல்லாருக்கும் எவ்ரி மந்த் வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் விமன் வந்து அந்த we have to empower them. வாட் இஸ் நார்மல் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ வாட் இஸ் நார்மல்னா பீரியட்ஸ் வந்து 28 daysக்கு ஒருக்கா வரணும்னு அவசியமே கிடையாது. வந்தால் 3 days தான் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ there's a variation between one woman and another. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் we have to make them understand. சில பேருக்கு 5 days ப்ளீடிங் இருக்கலாம். நான் எப்போ அவங்க வரி பண்ணோன்னா சைக்கிள் வந்து ரொம்ப தள்ளி வந்துச்சுன்னா லைக் 6 months 7 months ஆர் சில பேருக்கு எவ்ரி 15 days 20 days வரலாம். ஆரம்பிச்சதுன்னா 10 days 20 days ஆர் ஈவன் லாங்கர் தொடர்ந்து ப்ளீடிங் இருந்துச்சுன்னா இதெல்லாம் இருந்ததுன்னா கைனகாலஜிஸ்ட்டை கட்டாயம் போய் பார்க்கணும். ஸோ menstrual ஹெல்த்ன்றது மெயினாக வந்து அவங்க புரிஞ்சிக்க வேண்டியது இது ஒரு நார்மல் ஃபினாமினன் இன் அ உமன்ஸ் லைஃப். இங்கே அங்கே கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வரலாம். அந்த மாதிரி இருக்கிற போது go and see your doctor. That's the best thing to do. ஸோ இப்போ குழந்தை பிறந்துடுது, இப்போ ப்ரீநேட்டல் அண்ட் போஸ்ட் நேட்டல் இருக்குல்ல மேம். ப்ரீநேட்டலில் நார்மலாக வந்து தாயும் சேர்ந்து இருக்கிறனால 2 பேத்துக்கு நல்லா கேர் கொடுத்துட்றாங்க. போஸ்ட் நேட்டல்ன்ற போது மதர்ஸ் கேர் வந்து கொஞ்சம் லேக் ஆக தான் செய்யுது. அதை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? கட்டாயம் நீங்கள் சொல்கிறது வந்து 100% உண்மை அது. ஏன்னா ஒன்று நம்ம குழந்தை பிறந்த உடனே அதை பார்க்குறோம். எல்லாரும் அந்த குழந்தை பின்னால் ஓடிடுவாங்க. they will just leave the mother alone. So no, that's jokes apart. I'm just saying yes, definitely அந்த only interest in taking care of the mother வந்து தாய்ப்பால் நல்லா வரணும்ன்றது. ஸோ நிறைய சாப்பிடுன்னு all the wrong food is being given to them. So they give lot of carbohydrate, lot of extra calories. இது வந்து கட்டாயம் breast milk-ஆ டிரான்ஸ்லேட்டே ஆகாது. ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி ஹை ப்ரோட்டீன், ஹை அயன் கண்டென்ட், ஹை கால்சியம், மோர் ஆஃப் வாட்டர், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஃபுட்டு தான் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்மளுடைய பழைய காலத்து இந்த பத்திய சாப்பாடுன்னு சொல்லுவாங்க ஆஃப்டர் டெலிவரி, அதை ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இப்போ கரண்ட் ஜென்ரேஷனோட இன்ஃப்ளூயன்ஸு, பேரண்ட்ஸ் இன்லாஸோட ராங் மிஸ்கன்செப்ஷன், இதெல்லாம் சேர்த்து கரெக்ட் கேர் இஸ் நாட் கிவன். ஸோ விதவுட் டவுட் நம்ம வந்து நியூட்ரிஷன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணணும். இது ஒரு நெக்லெக்டட் ஏரியா தான். நாங்களே வந்து we are guilty. We don't spend enough time on that. நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது we will talk to them at hours together. இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு. பட் what you're saying is very true. அதே மாதிரி இப்போ வீட்டில் ஒரு டீனேஜ் பொண்ணு இருக்காங்கன்னா ஆஸ் அ பேரண்ட் வந்து அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணணும்? ஒரு டாப் 3 அட்வைசஸ் அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மேபி ஹைஜீனாக இருக்கலாம், இல்லாட்டி அவங்களோட லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், இல்லாட்டி அவங்க மைண்ட் எப்படி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வச்சுக்க கூடாது அப்படின்ற விஷயமா இருக்கலாம். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ ஒன்று வந்து அ கேர்ள் ஹூ இஸ் அ டீனேஜர், அவளுக்கு வந்து இந்த menstrual இஷ்யூஸை பற்றி அம்மாவோ இல்லை எல்டர் சிஸ்டரோ சம்படி அந்த ஃபேமிலி பேசணும். வாட் இஸ் நார்மல்? சரி, அந்த சின்ன வயசுலேருந்து ஐயோ உனக்கு வலிக்குதாம்மா, ஐயோ உனக்கு நிறைய ப்ளீடிங் ஆகுதா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து நம்ம வளர்க்கக்கூடாது, பேம்பர் பண்ணவே கூடாது. we have to help her to understand what it is so that அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் when அப்நார்மலாக என்ன இருந்தாலும் வந்து சொல்லு அப்படின்ற ஒரு தைரியம் நம்ம கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, as they step into their teenage, taking care of their health. ஸோ அந்த வெயிட் தான் நாங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஒபேசிட்டி தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக பார்க்குறோம். ஏன்னா அது வந்து they have to exercise. ஸோ தே டோன்ட். இப்போ வந்து எல்லாமே வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு ஐபேடு, ஸ்க்ரீன் டைம் இஸ் ஹெல் ஆஃப் அ லாட். ஸோ தே டோன்ட் ஈவன் கெட் அப் அண்ட் ரைட் நெக்ஸ்ட் டு தெம் ஒரு ஏரேட்டட் ட்ரிங்க் இருக்கும், ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் நாட் கரெக்ட். தே லைக் இட். ஸோ வாட் ஐ நார்மலி டூ இஸ் eat what you like, drink what you like, but cut down and just get up and go little outside, போய் கொஞ்சம் exercises, walk around a little bit. இல்லை வீட்டில் ஜிம் இருக்கிற ஃபெசிலிட்டி இருந்தால் they can use that. Skipping. See, these are all simple things that these children can do. வீட்டிலே பண்ணலாம் அவங்க, அது பண்ணணும். Third important thing is their mental health. See, these children are lot of stress. அது எதுக்காகன்றது எனக்கு இது வரைக்கும் புரிஞ்சதில்லை. பட் ஸ்ட்ரெஸ் டு பெர்ஃபார்ம் வெல். ஸ்கூலில் வந்து +2ல் கட்டாயம் இந்த மார்க் வாங்கி ஆகணும். நீ வந்து கேம்ஸ்க்கு போகலைன்னா கூட பரவாயில்ல, உட்காந்து படி.
your close friend is getting 99, you are not getting it. So in the stress is quite a lot for the children. Then they all feel நம்ம எல்லாருமே ஒரு இன்ஜினியர் ஒரு டாக்டர் ஆகணும். ஸோ சில்ட்ரனுக்கு வந்து அந்த ஒரு கவுன்சிலிங், எவ்ரிபடி நீட் நாட் பிகம் அ டாக்டர் ஆர் என்ஜினியர், பட் எல்லாத்துக்குமே ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. யூ டெவலப் யுவர் இன்ட்ரெஸ்ட், யூ சூஸ் வாட் யூ வாண்ட். அந்த கவுன்சிலிங் ஐ திங்க் எல்லா பேரண்ட்ஸும் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு ஒரு கோல் வச்சுட்டு என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியலன்னா ஐ எம் ஃபெயிலிங் அப்படின்ற ஒரு எண்ணமே வரக்கூடாது அவங்களுக்கு. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. இப்போ படிக்கிற சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து எப்படி வந்து ஒரு விமன்ஸ் ஹெல்த்துக்கு வந்து ஒரு சைக்கிளில் எஃபெக்ட் பண்ணுது, அவங்க ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அதில் எப்படி எஃபெக்ட் பண்ணுது, அக்ராஸ் மெனோபாஸ் வரைக்கும் அந்த சைக்கிளில் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் மட்டும் எவ்வளோ டீப்பாக இம்பேக்ட் ஆகுது மேம்? கட்டாயம் நிறைய விதத்தில் இது வந்து இம்பேக்ட் பண்ணும். ஒன்று, ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸுனால தே ஸ்டார்ட் பிஞ்ச் ஈட்டிங். See, ஒரு comfort eating மாதிரி they eat more, so obesity comes in, again weight gain comes in. Secondly, stressனால the cycles irregular ஆகலாம். ஏன்னா ஆஃப்டர் ஆல் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட்ஸ் ஆன் த பிரெயின். பிரெயினில் தான் ஹார்மோன்ஸ் வருது, அந்த ஹார்மோன்ஸ் தான் சைக்கிளை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இட் கேன் இன்டைரக்ட்லி அஃபெக்ட் தி எக் ஃபார்மேஷன், இட் கேன் அஃபெக்ட் த சைக்கிள் லென்த், அஃபெக்ட் கன்சீவிங் இன் டைம், there can be a delay in getting pregnant. So these are things that can happen. As they grow older, இதே hormones, in the irregular hormones or imbalance can give rise to heavy bleeding, irregular cycles, anemia வரலாம் இதனால. And கொஞ்சம் older groupல again what they do, they don't eat. சாப்பிடாம anemia is very common. So these sort of things, கட்டாயம் stress will affect whatever the age group. இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தோம், இதே ஏஜ் ஆகி அவங்க அம்மாவுக்கு அதே சைக்கிள் வந்திருக்கும். அம்மா குழந்தைங்க சொல்லி கொடுத்து அதே அம்மா வந்து மெனோபாஸ் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் கோத்ரூ பண்ணுவாங்க. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஹெல்த்து மென்டல் ஸ்டேட் வந்து டெஃபினட்டாக மெனோபாஸில் நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்குன்றது நான் படித்த வரையும் எனக்கு தெரியும். ஸோ அது எந்த அளவுக்கு ஃபேமிலி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் மேம் மெனோபாஸ் அட்டன் பண்ணுற ஸ்டேஜில் வந்து? மெயின் சிம்டம், நிறைய சிம்டம்ஸ் இருக்குது மெனோபாஸில், பட் மெயின் சிம்டம்ஸ் இப்போ வந்து irregular cyclesலாம் வந்தால் ஆட்டோமேட்டிக்லி they'll go to a doctor. பட் வாட் கொஞ்சம் அப்படியே அன்ரெக்கக்னைஸ்டாக அப்படியே ஓடுறது வந்து மெயினாக மூட் ஸ்விங்ஸ். See, that is the time when children வந்து high schoolல இருக்காங்க, +2 exams. The husband is probably at the peak of his career, so he's busy with his business. She may be a working woman herself. அதே சமயம் அவங்க வந்து வீடும் பார்த்துக்கணும், குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், எல்லாமே பார்த்துக்கணும். இதில் வந்து இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும்போது மூட் ஸ்விங்ஸ் come in. So she gets upset. ஒரு சின்ன விஷயம் where normally she would have laughed, சிரிச்சுட்டு போயிடுவாங்க, அதை வந்து என்ன பண்ணுவாங்க, யோசிச்சுட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்து அழுதுட்டு கூட இருப்பாங்க சில சமயம். Many of them get weepy, they want to cry. So or they get angry. So children வந்து அந்த brunt of that anger. இது ஓரளவுக்கு children and husband புரிஞ்சுக்கிட்டா, or even in-laws at home, parents who are at home, புரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன சப்போர்ட் கொடுத்தாங்கனாலே we can take them through that. Because இது வந்து they are normal changes. இப்போ we have one சென்னை மெனபாஸ் சொசைட்டின்னு இருக்குது. எங்களோட டேக்லைனே வந்து சேஞ்சஸ் நாட் சேலஞ்சஸ். ஓகே, ஸோ சேஞ்சஸ் தான் இதெல்லாம், வெரி நார்மல் சேஞ்சஸ். ஸோ ஈஸிலி வித் அ லிட்டில் பிட் ஆஃப் ஹெல்ப் தே கேன் கோ த்ரூ. அதுக்கு வந்து டிரான்சிஷன்னு சொல்லுவோம். யூ கோ த்ரூ அ டிரான்சிஷன். அந்த டிரான்சிஷனுக்கு எவ்ரிபடி கேன் ஹெல்ப். இட் கேன் பி அ ஃப்ரெண்ட், இட் கேன் பி அ கொலீக், நாட் நெசசர்லி அ ஃபேமிலி. எனிபடி கேன் ஹெல்ப். அதே மாதிரி இப்போ ஒரு விமன் வந்து டாக்டரை வந்து எந்த மாதிரி நேரத்தில் சில சிம்டம்ஸ்லாம் காமிக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சைக்கிள்ஸ் வந்து ஃபார் மந்த்ஸ் டுகெதர் வராமல் இருக்கலாம், இல்லை ரொம்ப ப்ளீடிங்காக வரலாம். ஸோ எந்த மாதிரி சிம்டம்ஸை வந்து இக்னோர் பண்ணக்கூடாது, இமீடியட்டாக டாக்டரோட அட்வைஸ் வேணும், இல்லை சில சிம்டம்ஸ் வந்து ஓகே இதை நீங்கள் ரொம்ப பேனிக்காக வேணாம் அப்படின்னு சொல்கிற சப்ஜெக்ட் எது மேம்? மெயினாக இந்த menstrual irregularities போய் காமிக்கிறது தான் பெட்டர். ஏன்னா we say don't worry, it can be just an imbalance. எங்களுக்கு வந்து மனசில் it should not be a cancer or something that we are missing. ஸோ போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அப்புறம் ரீஅஷ்யூர் பண்ணிக்கிறது எப்போவுமே பெட்டர். த அதர் திங்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மூட் சேஞ்சஸ், அதுவுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது. டிஸ்பைட் குட் சப்போர்ட் ஷீ இஸ் நாட் ஏபிள் டு கோப்னா கவுன்சிலிங்க்கு போகலாம், தப்பு இல்லை. ஸோ இட்ஸ் நாட் தட் யூ ஆர் கோயிங் டு தட் யூ ஆர் பைத்தியம் பிடிச்சி ஒரு டாக்டர் போயிட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஷீ கேன் கோ ஃபார் கவுன்சிலிங். கவுன்சிலிங் போகிறச்ச எல்லாருக்கும் மெடிசின்ஸ் கொடுப்பாங்கன்னு இல்லை, ஜஸ்ட் டாக்கிங் டு சம் தெரப்பி, some form of therapy. As I said earlier, it need not be a doctor or a counselor. It can even be your friend or your colleague or your own mother or daughter also sometimes. See, இப்போலாம் சின்ன பசங்க, they know so much. Very true. You know, they are beautiful counselors actually. So you can talk to anybody.
and all that will certainly help, there's no doubt. ஸோ இது வந்து என்விரான்மெண்ட்டு பற்றி பேசணும். என்விரான்மெண்ட்டை தாண்டி ஃபுட் ஆஸ் மெடிசன், உணவே மருந்து. நம்ம ஒரு 30 years 40 years முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடு இப்போ டெஃபினட்டாக கிடையாது. எப்படி வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்கோ, அதே மாதிரி ஃபுட்டுமே வந்து ஒரு மேஜர் ஃபேக்டராக வந்து ஹெல்த்தில் வந்து ரொம்ப வைட்டல் ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து ஃபுட் ஆஸ் மெடிசன், இதில் வந்து பாரம்பரிய கீரை வகைகளாக இருக்கட்டும், சின்ஸ் ஐம் ஃப்ரம் கீரை அக்ரிடெக் ஸ்டார்ட் அப்னால கீரையாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், இதை நீங்கள் வந்து உங்கள் பேஷண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணால் எதை இந்த மாதிரி பிளேட்டில் என்ன மேம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? டயட் பற்றி பேசுகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் ஓகே, சம் மேபி வெஜிடேரியன், சம் மேபி நான் வெஜிடேரியன். ஸோ அவங்களுக்கு என்ன நீடோ தெரிஞ்சுக்கிட்டு தகுந்த மாதிரி வி ஹவ் டு கவுன்சில் தெம். பட் எல்லாருக்குமே காமன் வந்து யூஸ்வலாக வெஜிடபிள்ஸ். So even a non-vegetarian will eat vegetables. Correct. So you need to take that little extra time. Vegetables under this, sometimes it's a fashion to eat most of these, beetroots and carrots and broccoli. Exotic, very fancy exotic vegetables. So I always tell them, நம்மளோட native Indian vegetables are very good. நாட்டு காய்கறிகள் வந்து என்னைக்குமே அது எல்லாம் நமக்கு வேண்டிய மினரல்ஸ், வைட்டமின்ஸ் எல்லாமே இருக்கு, ஃபைபரும் இருக்கு. ஸோ அதுவே வந்து நம்ம சாப்பிட்டா போதும். And the combinations, traditional combinations of food. ஸோ இப்போ ஒரு சாம்பார் பண்ணால் இந்த கூட்டு தான் பண்ணணும், கூட்டு பண்ணால் இந்த பொரியல் தான் பண்ணணும். இது வந்து we been taught, but now we don't follow all that. பட் அதுக்கெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஐ ஃபீல் they have balanced the correct amount of protein, carbohydrate, fat, எல்லாமே அதில் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ஆர் எக்ஸ்ட்ரா தாட் வந்து கட்டாயம் ஃபுட்டுக்கு கொடுத்து தான் ஆகணும். we have to plan our diet, there's no doubt about it. சின்ஸ் கீரை பற்றி பேசுனால எங்களுக்கு அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி ஒரு கொஸ்டின் மேம். கீரையில் வந்து அயன் கண்டென்ட் ஜாஸ்தி, ஹீமோகுளோபின் கவுண்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி நான் கண் கூட பார்த்துருக்கேன். நான் இதை வந்து விமன்ஸ் ஹெல்த்துக்கு எஸ்பெஷலி முருங்கைக்கீரை எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மேம்? முருங்கைக்கீரை ஆர் எனி கீரை ஃபார் தட் மேட்டர் இஸ் வெரி குட். ஏன்னா நாட் ஓன்லி அயர்ன், இட் ஹேஸ் அதர் விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது அதில். எஸ்பெஷலி த மினரல்ஸ், மெக்னீஷியம் எல்லாமே இருக்குது. முருங்கைக்கீரை ஈவன் மோர் ஸோ, ஹையர் கண்டென்ட் ஆஃப் அயர்ன் இன் இட். And main drawback with keera, see, and it's not expensive. Anybody can afford keera. But main drawback is, நான் வேலைக்கு போறச்ச நான் எப்படி டாக்டர் உட்கார்ந்து அந்த கீரையை ஆஞ்சு எல்லாம் வச்சு பண்ணிட்டு போறது, we don't buy at all. Okay, that's the common answer that we get. Definitely ma'am. ஏன்னா நான் ஃபீல்ட்ல லாஸ்ட் 7 years இருக்கறனால மேஜர் ஃபர்ஸ்ட் சேலஞ்சே வந்து கீரை பிடிக்கும், ஆனா செய்யறதுக்கு எனக்கு டைம் இல்ல. So அதுக்காக தான் we have developed one product called That's actually a very good idea that நாங்க வந்து ஃபில்டர் பேக்ல பண்ணிருக்கோம். அந்த ஃபில்டர் பேக் வந்து 0 plastics 0 polymers certified. உள்ள வந்து முருங்கைக்கீரை வந்து dried முருங்கை leaves, salt, pepper and cumin. இதான் வந்து வீட்ல செய்யற அப்படியே முருங்கைக்கீரை சூப் தான், அது அப்படியே பண்ணிருக்கோம், no additives. இதை வந்து கன்வீனியன்ட்டா இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா முருங்கைக்கீரையை சாப்பிட முடியாதவங்க வந்து டெஃபினட்டாக ஒரு 100 ml ஹாட் வாட்டர் இருந்தால் எடுத்து சாப்பிடலாம் சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். I think that is a very good thing that you have brought in, because we can actually recommend. Thank you. I'm not being commercial, but I'm just saying. Yeah, thank you so much. Definitely we can recommend it. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஏர்லி மெனோபாஸ்ன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் நிறைய இடத்துல வைரலாகவும் போயிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்காங்க. ஏர்லியாக 35-40s வந்து விமன் மெனோபாஸ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து பயப்படணுமா இல்லை நார்மலா, அவங்க அப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணணும் மேம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு நாமென்க்ளேச்சர் வேர்டிங் வந்து மாறிடுச்சு. வி நோ லாங்கர் கால் இட் ஏர்லி மெனபாஸ். முந்தி வந்து ப்ரிமெச்சூர் மெனபாஸ், ஏர்லி மெனபாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ லாஸ்ட் ஒரு 10 years they are calling it premature ovarian insufficiency. ஸோ ஓவரிஸ் வந்து உடைய ஒர்க்கிங் எஃபிஷியன்சி இஸ் கம்மிங் டவுன், அண்ட் தென் அதனால they go for menopause. இது அகெயின் காரணம் நம்ம கேட்டோம்னா பல விதமான காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஜெனட்டிக்காக இருக்கலாம். ஸோ ஃபேமிலிஸில் கூட பார்க்குறோம் இந்த மாதிரி சிஸ்டர்ஸ் ஆர் மதர் ஹேட் அண்ட் தென் சில்ட்ரன் ஹேவ். செகண்ட்லி த கரண்ட் டே ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் கேன் பி ஒன். ஸோ சிலது வந்து ஆட்டோ இம்யூன், தட் இஸ் சில நம்மளோட பாடியோட ஆர்கன்ஸ்க்கே நம்ம பாடி ரியாக்ட் பண்ணும். ஸோ தட்ஸ் கால்ட் ஆட்டோ இம்யூன். ஸோ அந்த ரியாக்ஷன்னால கூட நார்மலாக ஒர்க் ஆகிட்டுருக்க ஒரு ஆர்கன், இட் கேன் பி எனி திங், இட் கேன் பி லிவர், கிட்னி, ஓவரி, எது வேணா இருக்கலாம். இது வந்து அதோட ஒர்க்கிங் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அட் ஒன் பாயிண்ட் இட் வில் ஸ்டாப் ஃபங்க்ஷனிங். ஸோ தட் இஸ் ஒன்லி ப்ரிமெச்சூர் மெனபாஸ் ஆர் ஏர்லி மெனபாஸ். ஸோ வாட் இஸ் நம்மளுக்கு நம்ம வந்து அதை பற்றி ஏன் கவலைப்படுறோம்? ஏன்னா அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் நார்மலாக ஓவரீஸ்லேருந்து வருது. ஈஸ்ட்ரஜன் இஸ் அ ஃபீமேல் ஹார்மோன். அது ரொம்ப எசென்ஷியல் ஃபார் ஆல் த ஃபீமேல் இது சைக்கிள்ஸுக்கு, நம்மளோட ஹார்ட் ப்ரொடெக்ஷனுக்கு, போன் ப்ரொடெக்ஷனுக்கு, எல்லாத்துக்குமே இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் இஸ் வெரி யூஸ்ஃபுல்.
ஸோ ஒரு 35-40ல் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா தென் இன்னும் ஒரு 20 years or 30 years or nowadays longevity increase ஆகிட்டே போகுது. அந்த woman is going to live without the benefit of estrogen. ஸோ எங்கள் சைட்லேருந்து பயப்பட வேண்டாம், பட் we have to ensure that estrogen is given. ஸோ ஹார்மோன் தெரப்பி வந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு கட்டாயம் கொடுப்போம் till the age of natural menopause. Natural menopause world over வந்து 50-51, இந்தியாவில் ஒரு 46 to 47. ஸோ அந்த ஏஜ் வரைக்கும் கட்டாயம் அவங்களுக்கு இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்து கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி ப்ரிவென்டிவ் ஸ்க்ரீனிங்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 30 years அட்டன் பண்ணிட்டாங்கன்னா ஸோ எத்தனை மாதத்துக்கோ இல்லை எத்தனை வருஷத்துக்கோ ஒரு தடவை வந்து ப்ரிவென்டிவ் ஸ்க்ரீனிங் எடுத்து இந்த வரக்கூடிய நோயிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்னா நீங்கள் எதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? என்னென்ன டெஸ்ட் மேம் அது? சரி, ஜென்ரலாக ஒரு 35-40 வரைக்கும் எப்படியாவது டாக்டர் எதுக்காவது பார்த்துருவாங்க. either they going to have a child, something ஏதாவது இருக்கும். இந்த 40க்கு அப்புறம் தான் ஒரு லல் மாதிரி வந்துடும். சரி, எல்லாமே செட்டில் ஆகிடுச்சு, ஐ எம் ஃபைன், குழந்தைங்க பிறந்துடுச்சு, they don't go for help. அந்த டைமில் ஒரு 40க்கு அப்புறம் ஒன்ஸ் அ இயர் நீங்கள் வந்து உங்கள் ஜென்ரல் ப்ராக்டிஷனரோ இல்லை ஜென்ரல் ஃபிசிஷியனோ கைனகாலஜிஸ்ட், சரி நிறைய பேர் கைனகாலஜிஸ்ட் வந்து ஒரு ஃபேமிலி டாக்டர் மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா they have had 2 குழந்தைங்களும் பிறந்திருக்கு, 3 குழந்தைங்க பிறந்திருக்கு. ஸோ they look more like, ஏன்னா we have gone through happy phase with them, not disease. Correct. So they are usually more, they look at us more as a friend. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் they should come once a year. ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணுறது நல்லது. ஹெல்த் செக்அப்னு சொல்கிறது, ஐ எம் சாரி நான் கிரிட்டிசைஸ் பண்ணலை, பட் நீங்கள் ஒரு கமர்ஷியலாக போய் பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட்டு, நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் தேவையில்லை. குறிப்பிட்டு சில பிளட் டெஸ்ட், மெயினாக சுகர் இருக்கான்னு பார்க்குறதுக்கு, தைராய்டு இருக்கான்னு பார்க்குறதுக்கு, அல்ட்ராசவுண்ட், அப்புறம் இந்த பேப்ஸ்மியர்ன்றது யூட்ரஸோட மவுத்லேருந்து ஒரு ஸ்மியர் டெஸ்ட் எடுப்போம். இது வந்து கேன்சர் இருக்கா இல்லை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இது பேசிக், அவ்வளோதான், இது போதும் ஆக்சுவலி. ஸோ அண்ட் தே வில் ஆல்சோ செக்அப். ஸோ பிரெஸ்ட் எக்ஸாம் பண்ணுவாங்க. ஸோ பிரெஸ்ட்டுக்கு தேவையாக இருந்தால் மேமோகிராம். ஸோ ஒரு உமனுக்கு இது போதும், நிறைய டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பட் இந்த டெஸ்ட் அவசியம் ஒன்ஸ் அ இயர் பண்ணணும். எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டிங்கன்னா விமன்ஸ் ஹெல்த்தில் ஒரு ஸ்ட்ராங் ரெப்புடேஷன் வச்சுருக்கீங்க. ஸோ வாட்ஸ் யூனிக்னா டு பிகின் வித் எங்கள் பேர் வந்து இட்ஸ் கால் வரம். ஓகே, வரம் பை எம்ஜிஎம். அண்ட் வரம்னா இட்ஸ் அ boon. ஸோ இட்ஸ் அ boon ஃபார் குட் ஹெல்த். இட்ஸ் லைக் அ blessing. ஸோ வாட் இஸ் யூனிக் அபவுட் இட் இஸ், நிறைய நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சின்ன பொட்டிக் சென்டர்ஸ் வேர் விமென்ஸ் ஹெல்த் இஸ் ப்ரமோட்டட். பட் இங்கே வந்து we are in the middle of a multi-specialty hospital. So we have cardiology, neurology, emergency medicine, எல்லாமே இருக்குது, இன்டென்சிவ் கேர். ஸோ ஒரு ஹெல்த்ன்றது எப்பவுமே கரெக்டாக போகும்னு சொல்ல முடியாது. when an emergency will come, when you will need, we don't know. எஸ்பெஷலி ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸுக்கு எல்லாமே நல்லா இருக்கும், நார்மலாக இருக்கும், சடனாக பேலன்ஸ் டிப் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் எங்களோட பொசிஷன் இஸ் வெரி யூனிக். ஐ திங்க் ஐ கேன் ஈஸிலி சே மேபி we are one of the only centers in where the obstetric and the delivery suite is within a multi-specialty hospital. Same building. So that is a very very big blessing for us actually. Super ma'am, it's really good. Actually நார்மலாக வந்து நீங்கள் போஸ்ட்நேட்டல் அவங்க டெலிவரிக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் நிறைய கவுன்சிலிங் கொடுப்பீங்க, ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க. இதில் ஸ்பெஷலாக வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் இக்னோர் பண்ண அந்த சில சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணுறீங்களா விமன்ஸ்க்கு? உண்மையாக சொன்னோன்னா பண்ணுறது இல்லை, ஆனால் பண்ணணும். ஓகே, பிகாஸ் மோஸ்ட்லி ஓரளவுக்கு நாங்களும் குழந்தை பிறந்துச்சு எல்லாமே நார்மல். தட் ஆட்டிடியூட் இஸ் தேர் ஈவன் அமங்ஸ் அந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் ஆல்சோ. அது தப்பு தான், பட் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை நாங்கள். பட் என்ன நாங்கள் பேச வேண்டியதுன்னா, ஒன்று வெயிட் கெயின் பார்த்துக்கோங்க, டோன்ட் புட் ஆன் வெயிட். இப்போ ப்ரெக்னென்சி அப்போ அவங்களுக்கு பிபியோ சுகரோ இருந்துச்சுன்னா கவுன்சில் பண்ணணும். பிற்காலத்தில் உங்களுக்கு பிபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, சுகர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போத்துலேருந்தே உங்கள் ஹெல்த் யூ ஹேவ் டு டேக் கேர். அண்ட் தென் கேன்சர் ஸ்க்ரீனிங், பேப்ஸ்மியர்ஸ் எல்லாம் ஒன்ஸ் இன் 3 years பண்ணணும். ஒன்ஸ் அ இயர் போய் டாக்டரை பார்த்து பிபி செக் பண்ணிக்கோங்க. இந்த இப்போ நான் சொன்ன எசென்ஷியல் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து கட்டாயம் பேசணும், பேசாமல் இருக்கக்கூடாது. பட் தட்ஸ் ஹவ் இட் கோஸ். தேங்க்யூ ஃபார் டைம் மேம். இன்ஸ்பைட் ஆஃப் பிஸி ஷெடியூல் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்திருப்பீங்க. அதையும் தாண்டி வந்து மக்களுக்கும் நம்மளோட ஆடியன்ஸுக்கும் என்னென்ன தேவை, நிறைய மித்து இருந்திருக்கும், அதெல்லாம் எடுத்து ஃபேக்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கொடுத்தீங்க. ஸோ keeraikadai.com சார்பாக வெரி பிக் தேங்க்யூ டு யூ அண்ட் ஸ்மால் காம்ப்ளிமெண்ட். எங்களோட முருங்கைக்கீரை சாஷே ப்ளீஸ் ட்ரை மேம். தேங்க்யூ வெரி மச். ஐ திங்க்
I should thank you for giving me the opportunity to interact with you. It's been very interesting. And as I told you, I've been quite impressed by your thing. So, thank you. Thank you so much.